Hello friends, welcome to சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு முட்டையை உடைச்சு ஊத்தி குழம்பு பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய தக்காளியை கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கறதுனால குழம்பு நல்லா கெட்டியா வரும். குழம்பு நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இப்போ அடுப்புல ஒரு வாணல் வச்சிருக்கேன். வாணல் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட கலர் மாறி பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கி வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயத்தோடவே சேர்த்து போட்டு கூட வதக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்க மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நான் குழம்போடு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. கொதிக்கட்டும். குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ 6 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுடுங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும், அப்போதான் நல்லா இருக்கும். அதனால மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்க 4 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்து நல்லா ரெடியாகி வந்திருக்கு, கெட்டியா இருக்கு. ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முட்டைகளை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு சிம்ல வச்சு 10 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்து முட்டைகளை திருப்பி விட்டுடுங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க.
அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.